Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல பேண்டோட லாஸ்ட் 4th பார்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி கட்டிங் பேக் பாக்கெட் அதுக்கப்புறம் சைட் பாக்கெட் அட்டாச் பண்றதெல்லாம் வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் இதுலயும் சொல்றேன். ஒருவேளை எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த கேன்வா இன்னொரு பக்கமும் அந்த பெல்ட் கேன்வாஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம்ல, அதை ஃபஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அதை லாக் போட்டு தையல் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ஜிப்பு கிட்ட லாக் போட்டுட்டு ஜிப்போட இன்னொரு சைடை நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ நல்லா வந்து ஒரு 4-5 ஸ்டிச் வர மாதிரி நல்லா லாக் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஜிப்பை பிரித்து விட்டு எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், அந்த ஜிப்பை வந்து பிரித்து விட்டுட்டு அந்த ஜிப்போட அந்த ஒரு சைடு இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம ஷேப் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படியே அந்த கார்னர் வர மாதிரி வச்சு, ரொம்ப கார்னரில் கிளாத்தில் வைக்காதீங்க, ஒரு 1/2 இன்ச் தள்ளின மாதிரி அந்த ஜிப்பை வைங்க. அப்போ தான் வந்து ஜிப் வந்து கவர் ஆகும். ஸோ கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஜிப்பில் வந்து தையல் விழுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஜிப்பில் தையல் விழுற மாதிரி வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிப்பில் எல்லாமே தையல் விழுந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஜிப் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கவர் ஆகிடும். கரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே கவர் ஆகிடும். செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஜிப்பில் பாடலைன்னா திரும்பவும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த பீஸை நம்ம அட்டாச் பண்ணலாம். இன்னொரு பக்கம் பெல்ட் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். எந்த அளவு இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டு பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் வந்துடும். ஸோ அந்த மார்க்கிங் போட்டுட்டு அந்த வேஸ்ட் ரவுண்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன்ல 28 இன்ச்சு. ஸோ 14 விட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாகவே வைக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த லூப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி இன்னொரு பக்கம் எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே இன்னும் ஸ்லோவாக போட்டுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வந்து டைம் அதிகமாக போகும் அப்படிங்கிறதால ஒரு சிலதெல்லாம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். நான் பேக்லேருந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அதை வந்து ஃப்ரண்ட்டில் விட்டுடுறேன். ஸோ விட்டுட்டு அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இது எல்லாமே போன வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அந்த சைடு எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். ஸோ நான் அந்த லூப் ஸ்டிச் பண்ணுறதுலாம் இதில் கட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், நம்ம வந்து தையல் போட்டாச்சு. இப்போ அதில் எப்படி நம்ம அந்த லூப் லாக் பண்ணுறதுக்காக தையல் போட்டோமோ அதே மாதிரி லூப்பை வந்து லாக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கீழே வச்சு தையல் போட்டுக்கலாம். ஸோ லூப் வந்து உங்களோட பெல்ட்டை பொறுத்தது. நீங்கள் வந்து உங்கள் பெல்ட் எந்த அளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி லூப் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லூப்பையும் நம்ம லாக் பண்ணிவிட்டு தையல் போட்டாச்சு. இப்போ அந்த லூப்பை வந்து மேலே எடுத்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ மேலே எந்த அளவுக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு வச்சு தையல் போட்டுருங்க. ஸோ தையல் போட்ட அப்புறம் நம்ம ஹூக் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது பார்க்குறதுக்காக கரெக்டாக அந்த நம்ம ஐ போட்டிருக்கோம்ல, ஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடம் அளவுக்கு அந்த கிளாத்தை நீங்கள் மடித்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஐ, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ, அது எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஹூக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் நான் பார்த்திங்கன்னா அந்த அடிஷ்னல் கிளாத்தை இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெல்ட் பீஸ் ஜாயின் பண்ண உடனே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாஷர் இருக்கும், அந்த வாஷரை கட்டிங் பிளேயர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இப்படி இழுத்து விட்டு டைட் பண்ணி ஒரு கிளாத் கீழே வச்சுட்டு நல்லா அடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே நின்றுடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஹூக்கு. இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இன்னொரு ஹூக்கும் அதே மாதிரி நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு பார்ட்டை மட்டும் இந்த ஹூக் போட்டு அப்புறம் பண்ணுங்கள். நீங்கள் அந்த அடிஷ்னலாக நான் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கிறது மட்டும் அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நான் பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அதை ஜாயின் பண்ணி காட்டியிருப்பேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நான் அந்த பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரியே பண்ணிட்டேன். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹூக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணி டர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த ஹூக்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு அப்படியே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம இதை பிரிச்சுட்டு தான் நான் திரும்பி அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி இருக்கணும். இந்த பீஸை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணோம்.
ஸோ இப்படி வச்சு இப்போ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 பீஸும் ஒரே அளவாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த சைடும் இந்த சைடும் ஊக் சைடும் ஐ சைடும் ஒரே அளவாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணும்போது ஒன்றில் வந்து 2.5 இன்ச்சு பார்த்து கட் பண்ணேன், இன்னொன்றில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணால் எங்கே ஹூக் போடணுமோ அந்த இடத்த ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இந்த கிளாத்தை இப்படி பிடிச்சிக்கோங்க. உள்பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தையல் போட்டுட்டு டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். ஸோ அந்த பக்கம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், பட் ஊக் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால அந்த கேன்வாஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கேன்வாஸ் இலகுற மாதிரி இருந்ததுன்னா திரும்பவும் ஒரு முறை அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இப்படி டேர்ன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகி அந்த ஹூக்கெல்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ அதை எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து படிமான தையல் இப்போ போட்டுக்கலாம். ஃபுல்லாக படிமான தையல் போட்டுட்டு டேர்ன் பண்ணால் நமக்கு நீட்டாக டேர்ன் ஆகும். அதுக்காக தான் படிமான தையல் போடுறது. ஸோ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ அடிஷ்னலாக இருக்கிற கிளாத்தை அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி அந்த கார்னர்லேருந்தே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த கேன்வாஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதை தட்டி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக நின்றுடும். அந்த சைடு எப்படி அந்த ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டுக்கும் மெயின் பீஸுக்கும் நடுவில் இருக்கணும். நம்ம வந்து பைப்பிங் ப்ளவுஸில் பைப்பிங் கொடுக்கும்போது பள்ளத்தில் தையல் போடுவோம்ல, அந்த மாதிரி அந்த தையல் தெரியக்கூடாது. லூப் இருக்கிற இடத்துல மட்டும் த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு தையல் போடுங்க. இப்போ ஜாயின் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நம்ம மார்க் போட்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து லூப் வைக்கும்போது மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் பார்த்துட்டு அந்த பெல்ட் பீஸ் வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் நான் ஜாயின் பண்ணல. நீங்கள் அது எப்படி கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணாமல் தான் கொஞ்சம் தூரத்தில் விட்டுருந்தோம். இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து தையல் போடுறோம் ஃபஸ்ட்டு. அப்படியே வந்து அந்த தையல் அப்படியே ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எடுத்துகிட்டு வரணும். எதுக்காக அவ்வளோ பீஸ் விட்டுருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை வந்து மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பிரித்து தைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு பீஸ் இடுப்பு கிட்ட விட்டுருக்கோம். ஸோ அப்படியே வந்து கிராஸாக எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்குறோம். ஜிப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்குறோம். அந்த தையலோட வந்து கனெக்ட் பண்ண மாதிரி விட்டுருங்க. ஸோ கனெக்ட் பண்ண மாதிரி விட்டு லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பவும் வந்து 2 3 ஸ்டிச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ டைட்டாக இருக்கும். அதே மாதிரி பேண்ட்டுக்கு நமக்கு வந்து த்ரெட் அமிட்டோ த்ரெட் தான் போடுவோம். நீங்கள் வந்து பேண்ட் த்ரெட்டுன்னு கேட்டிங்கனாலே அந்த த்ரெட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு நம்ம ஸ்பேடில் பண்ணுவோம்ல, அந்த த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ தையல் போடும்போது பாருங்கள், அந்த ஜாயினுக்கு மேலே அப்படியே எடுத்துகிட்டு வரேன். அந்த கேன்வாஸ் அந்த பெல்ட் பீஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மேலே இருக்கிற பீஸையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாயின்க்கு கீழே இருந்து தான் பண்ணோம். இப்போ ஃபினிஷ் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பீஸ் ஒரு சைஸ், இன்னொரு பீஸ் இன்னொரு சைஸ் அப்படிங்கிறதால அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்குது. பட் அதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரே அளவில் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த கொஞ்சம் தூரத்தை மட்டும் நான் பிரித்து விட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அடிஷ்னலாக இருக்கிறதையும் மேலே வந்து நான் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கிறோம்ல அந்த பெல்ட் பீஸு, அதையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் பார்ட் புரிஞ்சுதா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ ரிப்பீட்டடாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ யூனிஃபார்ம் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.